Hi, welcome to Makes Kitchen. இன்னைக்கு நம்ம வந்து நவராத்திரியோட 6வது நாள் எப்படி வந்து நம்ம சுவாமி கும்பிடுறோம் அப்படிங்கறது தான் பார்க்க போறோம். இன்னைக்கு வந்து சுவாமியோட பேர் அப்படின்னு சொல்லி பார்த்தா சண்டிகா தேவி. அவங்களுக்கு வந்து கோலம் எப்படி போடணும் அப்படின்னு சொல்லி கேட்டா கடலை மாவால கோலம் போடலாம். அப்படி இல்லாட்டினா கடலை பருப்பு, அந்த பருப்புல வந்து சுவாமியோட பேர் வந்து எழுதுறது ரொம்ப விசேஷம். அதை வந்து கொலு வச்சிருக்கோம் இல்லையா, அந்த கொலு படிக்கட்டுக்கு கீழே நீங்க அது மாதிரி பண்ணலாம், இல்ல வாசல்ல கூட பண்ணலாம். செம்பருத்தி பூவால வந்து சுவாமியை பூஜிக்கணும். இலைன்னு சொல்லி பார்த்தா கொஞ்சம் கஷ்டமான இலை தான், சந்தன இலை. அந்த இலை வந்து எல்லாருக்கும் கிடைக்காது இல்லையா, அதனால நம்ம கிட்ட என்ன இலை அவைலபிளா இருக்கோ அதை வச்சு நம்ம பூஜை பண்ணலாம். பழம்னு வந்து பார்த்தா நார்த்தம் பழம் வச்சு இன்னைக்கு வந்து சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணணும். அதே மாதிரி தேங்காய் சாதமும் வெள்ளை சுண்டலும் வந்து இன்னைக்கு வச்சு படைக்கிறது ரொம்ப விசேஷம். ராகம்னு சொல்லி கேட்டா இன்னைக்கு 6வது நாளில் நம்ம சுவாமி பாட்டு கீர்த்தனை அந்த மாதிரி வந்து நம்ம வீட்டில் போட்டு கேட்கும்போது நீலாம்பரி ராகத்தில் இருக்கிற சுவாமி பாட்டை நீங்கள் போட்டு கேட்கறது ரொம்ப விசேஷம். அதே மாதிரி சுவாமியை அலங்காரம் பண்ணுறதோ இல்லை நீங்கள் வந்து தாம்பூலம் வச்சு கொடுக்கறதுக்கோ அந்த பிளவுஸ் பிட்டில் வந்து கிளிப்பச்சை இருக்கிற மாதிரி நீங்கள் அந்த கலரை யூஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா ரொம்ப விசேஷம். இது மாதிரி பண்ணும்போது நமக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டா, கவலைகள் நீங்கி மகிழ்ச்சியும் நிம்மதியும் நமக்கு கிடைக்கும். ஓகே, இப்போ உங்களுக்கே தெரிஞ்சு போச்சு என்ன ரெசிபி இப்ப நம்ம பார்க்க போறோம்னு. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி வந்து தேங்காய் சாதமும் சுண்டல், வெள்ளை சுண்டல் எப்படி தாளிக்கிறதுன்னு தான் பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க, அப்பதான் நான் போடுற வீடியோவோட அப்டேட்ஸ் உங்களுக்கு வரும். தேங்காய் சாதமுக்கு வந்து ஃபர்ஸ்ட் நம்ம பண்ண வேண்டியது வந்து கொஞ்சமா தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் ஆல்ரெடி பேனை வந்து பற்ற வச்சாச்சு. இவ்வளோ தேங்காய் எண்ணெய் இருந்தால் போதும். ஏன்னா நம்ம தேங்காய் போடும்போது ஆட்டோமேட்டிக்காக அதுலேயும் அந்த ஆயில் கண்டென்ட் இருக்கும், அதனால ரொம்ப போட வேண்டாம். நல்லா 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, இது கொஞ்சம் செவந்ததும் உளுந்து ஒரு 1/2 ஸ்பூன், அடுத்து கடுகு அது ஒரு 1/2 ஸ்பூன். சிம்ல வச்சுக்கோங்க. கடுகு நல்லா வெடிக்குது. இந்த டைம்ல கருவேப்பிலை, பச்சை மிளகாய், வாசத்துக்கு கொஞ்சமா காஞ்ச மிளகாய். இந்த டைம்ல ஆல்ரெடி நான் வறுத்து வச்சிருக்க வேர்க்கடலை போட்டுக்கிறேன். நீங்க வேர்க்கடலை வறுக்கணும்னா நல்லா எண்ணெயில வறுத்துட்டு அதுக்கப்புறமா போடுங்க. அப்புறம் கொஞ்சமா இஞ்சி, பாருங்க இவ்வளவு பெரிய பீஸ் தான் எடுத்திருக்கேன். இதை நல்லா துருவிக்கலாம். நீங்க நீட்டை குட்டி குட்டியா கட் பண்ணி போடும்போது சின்ன பசங்களுக்கு கொடுக்கும்போது வாயிலெல்லாம் வரும், சாப்பிட மாட்டாங்க. இது மாதிரி பண்ணி போடும்போது கம்ப்ளீட்டா வந்து உங்களுக்கு சாதத்தோடய அது கலந்துடும். முந்திரி பருப்பு உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கலாம். அடுத்து தேங்காய், நான் 1/2 மூடி தேங்காய் திருவி வச்சிருக்கேன். பட் அவ்வளவும் போட போறது இல்லை, ஏன்னா நெக்ஸ்ட் சுண்டலுக்கு வேற போடணும். இன்னைக்கு நைவேத்தியம் வந்து தேங்காய் சாதமும் சுண்டலும். ஸோ 1 கை அளவு தேங்காய், கொஞ்சமா உப்பு. ஆல்ரெடி சாதத்துல உப்பு போட்டு தான் வேக வச்சிருக்கேன் நான். சாதம் எடுத்து ஆற வச்சாச்சு. கொஞ்சம் நல்லா பயிராவே, அதாவது நெத்துன்னு வடிப்பாங்க இல்லையா, குழையாம நல்லா உதிரியா வடிச்சிட்டு சாதத்தை கொஞ்சமா எடுத்து ஆற வச்சிருக்கேன். லைட்டா தேங்காய் எண்ணெய் அது ட்ரிசில் பண்ணியிருக்கேன். ஸோ அப்போ சாதம் ஒன்னோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும். குவிக்காக பண்ணிடலாம் தேங்காய் சாதம். அவ்வளோதான், தேங்காய் சாதத்தோட அந்த மிக்சர் ரெடி. இதை வந்து ஆறுன சாதத்தோடு மிக்ஸ் பண்ணோம்னா தேங்காய் சாதம் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து வந்து நம்ம சுண்டல் தாளிக்கிறதுக்கு ஒரு பொடி அரைப்போம் இல்லையா, அந்த பொடி வந்து என்னென்ன இப்போ ஒரு பேனில் ஒரு 1/2 ஸ்பூன் கடலைப்பருப்பு. நான் வந்து இன்னைக்கு ஒரு 100 கிராம் தான் சுண்டல் எடுத்திருக்கேன், அதனால அதுக்கு தேவையான பொடி மட்டும் அரைச்சிக்கிறேன். 1/2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு 1/2 ஸ்பூன் உளுந்து, 1/2 ஸ்பூன் தனியா பொடி, சாரி வரதனியா, அப்புறம் காரத்துக்கு தேவையான மிளகாய். இதை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணணும்.
கட்டி பெருங்காயம் தான் இந்த ஸ்டேஜில் கட்டி பெருங்காயம் போட்டுக்கோங்க. கருவேப்பிலை இருந்தாலும் போட்டுக்கோங்க. நான் கருவேப்பிலை தாளிக்கும் போது போட போகிறேன், அதனால இப்போ நான் போடலை. பாருங்கள், நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு. இதை நான் ஆஃப் பண்ணிவிட்டு ஆறுனதுக்கப்புறமா மிக்சியில் நல்லா இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிப்போம். எண்ணெய் காஞ்சிருச்சு. இந்த டைமில் ஒரு கொஞ்சமாக ஒரு 1/2 டீஸ்பூன் உளுந்து, 1/2 டீஸ்பூன் கடுகு கொஞ்சம் பொரியட்டும். உப்பு, கருவேப்பிலை, வேக வச்சிருக்க சுண்டல், அதுக்கு தேவையான உப்பு, அரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா இந்த பொடியில் உங்களுக்கு காரத்துக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கலாம். தேங்காய், பெருங்காயம், அவ்வளோதான். சுண்டல் ரெடி. ஃபாஸ்ட்டாக சட்டுன்னு பண்ணிடலாம். நான் வந்து சுண்டலை வந்து இங்கே பாருங்கள், முளை கட்டின சுண்டல். இது முளை கட்டி வச்சுருக்கேன், அதை தான் நான் வேக வச்சு வச்சுருக்கேன் இன்னைக்கு. ஆஃப் பண்ணிடுறேன். அவ்வளோதான். இன்றைக்கி வந்து நைவேத்தியம் வந்து வெள்ளை கொண்ட கடலை தேங்காய் சாதம். சாதத்தை வந்து இப்போது நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிடுவோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு அவ்வளோதான், நைவேத்தியம் ரெடி. சாதம் இப்போ நல்லா ஆறிடுச்சு. இந்த டைமில் நம்ம ஆல்ரெடி வந்து இந்த தேங்காய் வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, இதை போட்டுடலாம். நீங்கள் நல்லெண்ணெய் ஊற்றுறதை விட தேங்காய் எண்ணெய் ஊற்றினா இன்னும் ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் ஊற்றி அவ்வளோதான். சூப்பரான நல்ல உதிரியான கோவில் ஸ்டைலில் தேங்காய் சாதம் ரெடி ஆகிடுச்சு. இது வந்து நம்ம நைவேத்தியத்துக்கு ரெடி. ஆல்ரெடி நான் இங்கே சுண்டல் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ சுண்டலும் ரெடி. நல்ல ஃப்ளேவராக இருக்கும் இந்த சுண்டல். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஸோ சுண்டல் ரெடி. தேங்காய் சாதமும் ரெடி. சூப்பரான தேங்காய் சாதம் சுண்டல் ரெடி ஆயிடுச்சு. நம்ம நைவேத்தியத்துக்கு சூப்பராக ரெடி பண்ணிட்டோம். நீங்களும் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட அப்டேட்ஸ் உங்களுக்கு வரும். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.